புதுக்கோட்டையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துணை செவிலியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக சாலையில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை கிராம பகுதி சமுதாய செவிலியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் துணை செவிலியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் இடைநிலை பணியாளரையும் செவிலியரையும் பணியமர்த்தும் கருத்தை உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஆண்டிப்பட்டி அருகே சண்முகசுந்தரபுரம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்குள் மின்கம்பிகள் சேதமடைந்து இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முகசுந்தரபுரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் விவசாயம் செய்யும் விளைநிலங்களுக்குள் மின்கம்பிகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து இப்பகுதி விவசாயிகள் கூறும்போது, இங்குள்ள மின்கம்பங்களில் 5 மின்கம்பங்கள் மிகவும் சேதமடைந்து எந்த நேரமும் உடைந்து விழும் நிலையில் இருப்பதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றனர். எனவே எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படும் முன்பு இந்த சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றித்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே மொச்சிக்குளம் கிராமத்தில் 100 நாள் வேலை தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை கள்ளிக்குடி தாலுகா குறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபத்திரன் சிலருக்கு மட்டுமே தொடர்ச்சியாக 100 நாள் வேலை திட்டம் தருவதாக கூறி அவரது வீட்டிற்கு சென்று கிராம பெண்கள் 100 நாள் வேலை திட்டம் அனைவருக்கும் பகிர்ந்து தருமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு உடன்படாத நிலையில் மொச்சிக்குளம் கிராம மக்கள் இன்று காலை திடீரென காரியாப்பட்டி கள்ளிக்குடி செல்லும் பிரதான சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் கத்திரிக்காய் விளைச்சல் அதிகரிப்பால் ஆண்டிப்பட்டி சந்தை மார்க்கெட் மற்றும் யானை மார்க்கெட்டிற்கு கத்திரிக்காய் வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கண்டமனூர் கடமலைக்குண்டு வருஷநாடு உள்ளிட்ட பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் தனியார் நிறுவனங்களின் வீரிய ஒட்டுரக கத்திரி பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் கத்திரிக்காய் விளைச்சல் அதிகமாக காணப்பட்டதால் ஆண்டிப்பட்டி சந்தை மார்க்கெட் மற்றும் யானை மார்க்கெட்டிற்கு வழக்கமான அளவை விட 2 மடங்கு கத்திரிக்காய் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மார்க்கெட்டில் 45 கிலோ எடையுள்ள கத்தரிக்காய் சிப்பம் ஒன்று கடந்த வாரம் 1500 முதல் 2000 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் அளவிற்கு கத்தரிக்காயின் தரத்திற்கு ஏற்ப விலை குறைந்து ஏலம் போகிறது. இதனால் சில்லறை வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் கடைசி ரகமான நீலம் மாங்காய் வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளதால் விவசாயிகள் சாலையோரம் கடை அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல்வகை மாமரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஓமலூர் வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகள் மாங்காய்களை அறுவடை செய்து தோட்டத்திலேயே நேரடியாக விற்பனை செய்கின்றனர். மேலும் சேலம், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களிலும் தற்காலிக கடைகள் அமைத்து விற்பனை செய்கின்றனர். கடைசி ரகமான நீலம் பழத்தின் வரத்து அதிகரித்துள்ளதால் கிலோ 50 முதல் 300 ரூபாய் என்ற விலைக்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.